உங்களுடைய கோழியானோ இறைச்சியானோ கனவானோ அதுக்கப்புறம் இறாலானோம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு இந்த மசாலா செஞ்சு வச்சுக்கிறேங்களேன். ரொம்ப ஈஸியான மசாலா பொருள் தான். வீடியோவில் போகலாமா? ஒரு 20 பாதாம் பருப்பு 20 முந்திரி பருப்பு ஹாட் வாட்டரில் ஊற்றி ஊற வச்சுக்கிறேங்க. அப்புறம் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவு கசகசாவை ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கிறேங்க. எல்லாம் ஊறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் நல்லா வடித்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேங்க. இதோட சேர்த்து பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் போடுங்க. ஜீரகம் வேணாலும் போட்டுக்கிறேங்கப்பா. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடலாம். அந்த மசாலாவு கரெக்டாக இருக்கும். ஜீரகம் நீங்கள் போட்டுக்கிறேங்க. நான் வந்து பெருஞ்சீரகம் மட்டும் 1/4 ஸ்பூன் போடுறேன். எனக்கு பெருஞ்சீரகம் முடிஞ்சிருச்சு. ஜீரகம் நான் இன்றைக்கி போடலை. அதோட சேர்த்து தேங்காய் பூ வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. தேங்காய் பூ போட விருப்பம் இல்லாதவங்க தயிர் போட்டுக்கிறோம். நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேங்க. இது வந்து 1/4 கிலோவுக்கு இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். 1/2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கிறோங்கப்பா. சரியா? இது மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ இறைச்சி கோழியானதுக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இது நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் வேஸ்ட்லாம் கிடையாது. ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா 2 வாரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணால் இது கெட்டெல்லாம் போகாது. தேங்காய் பூ போட்டிருக்கோம்னா யோசிக்காதீங்க, கெட்டு போகாது. நீங்கள் ஜில்லரில் வச்சுக்கிறங்க. ரொம்ப பயமாக இருந்தால் ப்ரெஷரில் வச்சுக்கிறங்க. இப்போ நீங்கள் 1 கிலோ இறைச்சி எடுத்து ஆக்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு திக்னஸ் வேண்டாம் 4 ஸ்பூன் போடுங்க. அதோட கூட போட வேண்டாம். இது வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு இறைச்சி தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தூளை போட்டு என்கிட்ட தண்ணிச்சாறு மரத்தை வைக்கிறேன். தூளை போட்டு நல்லா அரை வேக்காடு வெந்ததோட நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கசகசா முந்திரி பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கலக்கி ஊற்றுங்க. இது வந்து 1/2 கிலோ கோழிக்கு. இப்போ மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு கொதி வந்ததோட அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிருங்க. குறைச்சி சிறு அடுப்புலேயே அது இருக்கட்டும். சரியா? ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிறு அடுப்புலேயே இருக்கட்டும். எப்படி பிரிஞ்சு கிடக்குறாங்க பாருங்கள். கரெக்டான பக்குவம். எண்ணெய் தனியாக மசாலா தனியாக இந்த மாதிரி அப்படியே பிரிஞ்சு அதோட கலரே சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போதுமான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி எல்லாம் புதினால வேண்டாம் போடுங்க. இது வந்து தண்ணிச்சாறு மரத்தப்போ வைக்கிற ரொம்ப நான் மசாலா போடல. ஓகேயா? இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சோறோட, பராட்டாவோட, அப்புறம் இட்லியோட, இடியப்பத்தோட சாப்பிட்லாம். ரொம்ப அட்டாசமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்கிறீங்களா? அடுத்த பதில் சந்திக்கலாம். வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.